தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, அற்புதமான அனைத்திலும் சுபம் ஏற்படுகின்ற இடத்தினில் சஞ்சாரம் செய்கின்ற உங்களுக்கு வேண்டப்படுகின்ற அனைத்து முக்கியமான விஷய நிறைவேற்றங்களை எல்லாம் சரிவர ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற இடமான உங்களது ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசியை விட்டு சுகஸ்தானமான கும்பராசியில் வந்து அர்த்தாஷ்டம சனி என்ற நிலைமையில் சனி பகவான் அமரப்போகின்றார். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனை வைத்து பார்க்கும் பொழுது சனி பகவான் பகை கிரகம் என்ற அடிப்படையில் எப்பொழுதுமே கெட்டவர்தான். இருந்தாலும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஏழரை சனியை முடித்துள்ள சனி பகவான் மூலம் தற்போது அனைத்து விஷயங்களிலும் நன்மையான நடைமுறைகளை, சுகமான சந்தோஷங்களை எது சார்பாகவோ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார். கும்பராசியில் அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திர அதிபதியிலான செவ்வாய், ராகு மற்றும் குரு பகவானின் நட்சத்திர சாரங்களில் வலம் வரப்போகின்றார். ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் 10 மாதங்கள் சஞ்சரிக்கப் போகின்ற இவர் இடையிடையே சிலவித மாறுதல்களையும், காரிய விஷயங்களில் மந்தத்தையும், திடீர் விரயத்தையும், பெரிய செலவுகளையும், மருத்துவ சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும், ஆரோக்கிய விஷயங்களில் அசைப்பு தன்மையையும் ஏற்படுத்த பார்ப்பார். கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு தற்கால 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் எப்பேற்பட்ட கடுமைகள் நெருங்கினாலும் சமாளித்து விடுவீர்கள். ஆனாலும் அந்த கடுமையை தாக்குப்பிடிப்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். காரணம், குரு பகவான் மறைந்து நிற்கின்றார். வருகின்ற 2024 மே மாத முதல் வாரத்திலிருந்து உங்களது வாழ்வில் குரு பகவான் மூலம் ஏகப்பட்ட சுபிட்ச இனிமைகள் அதிர்ஷ்டத்துடன் உண்டாகும். இந்த சனி பெயர்ச்சி தருணத்தில் உங்களுக்கான கிரக அமைப்புகளாக 5ஆம் இடத்தில் ராகுவும், 11ஆம் இடத்தில் கேதுவும், குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சனி பகவான் மட்டும் சுகஸ்தானத்திற்கு இப்பொழுது மாற்றமாகின்றார். மற்ற கிரகங்கள் மேலும் ஒரு 6-7 மாதங்களுக்கு சாதகமான வீடுகளில் சுழன்று கொண்டு இருக்கின்றன. இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படியோ போராடி ஒரு பெரிய தொகைகளை
சொத்துக்களை, செழிப்பான வசதி மேன்மைகளை, உயர்தரமான வாகனத்தை, நகைகளை, சொந்த வீட்டை அடைந்திருப்பீர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்தால் கிடைக்கக்கூடிய வீடு, கட்டிடம், புதிய சொத்து, சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், தாயார் போன்றவைகளை வழங்கக்கூடியது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கடந்த 2023 மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் ஏகப்பட்ட இனிமை திருப்பங்களையும், சுப சௌகரியங்களையும், தன லாபங்களையும், புதிய வரவுகளையும், திருப்திகரமான இடமாற்றத்தையும் கொடுத்து சக்கை போட வைத்துக் கொண்டிருக்கின்றார். காரணம், ராசிநாதனின் நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர சாதத்தில் இவர் சஞ்சரிப்பதால் தான். இந்த நிலைமை இப்பொழுது சனி பகவான் பெயர்ச்சி ஆனதிலிருந்து மேலும் ஒரு 4-5 மாதங்களுக்கு நீடிக்கப் போகின்றது. வருகின்ற 2024 மே மாதம் 11ஆம் தேதி வரை அதீத கவனம் தேவை. பணிபுரிகின்ற இடத்தை விட்டு மாற்றமாக வேண்டும் என நினைத்து இப்போதைய பணியை, பதவியை, உத்தியோகத்தை உதறிவிடக் கூடாது. காரணம், அடுத்த பணி கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். உள்ளூரை விட அயலூர், அயல் மாநிலத்தை உத்தியோகம், வேலை சார்பாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது நலம். ஆரோக்கிய விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். வியாபாரத்தில் பிறரை நம்பி பெரிய பட்ஜெட் விஷயங்களில் இறங்காமல் இருப்பது நலம். மற்றவர்கள் செய்யக்கூடிய நுணுக்கங்களை பார்த்து அதில் இறங்க வேண்டும் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். ஆனாலும் பாடுபட்டதற்கு தகுந்த லாபம் கண்டிப்பாக உண்டு. உத்தியோக, இட அதிகாரி மற்றும் சக ஊழியர்களின் மூலம் அனுசரணை கிடைப்பது சற்று சிரமம்தான். அதனால் தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் பொறுப்புகள் உண்டு என்றபடி நகர்த்த வேண்டிய காலகட்டம். இந்த ராசி இளம் இருபாலருக்கும் திருமண கனவு அதீத முயற்சியின் பேரில் தான் நிறைவேறும். அதோடு குடும்பத்தை மீறிய திருமண முடிவுகளை இளம் இருபாலரும் தவிர்க்க வேண்டும். இந்த சனி பெயர்ச்சியின் போது ராசிநாதனான செவ்வாய் அற்புதமான இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அபரிமித நம்பிக்கையும் கவலையில்லாத மனநிலையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி தொடங்கி அடுத்த சனி பெயர்ச்சி வருவதற்குள் உங்களுக்கு ஏகப்பட்ட புதிய மேன்மையான அனுபவங்கள் கிடைத்திருக்கும். அனைவரையும் புரிந்து கொள்ளும்படியான மகா அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். பணம் என்றால் என்ன என்பதை உணர்த்தியிருப்பார். நம்மிடம் பணம் இருந்தபோது என்ன நடந்தது, பிறரிடமிருந்து அதை நாம் எதிர்பார்க்கும் போது என்ன நடக்கிறது என்பதை வைத்து பணத்தின் அருமை புரியும். நல்லவர்கள் நம்மை விட்டு விலகிவிட்டார்களே என்ற கவலை ஏற்படும். மீண்டும் அவர்களிடம் நெருங்க முடியாத சூழல் உண்டாகும். ஆக இனி வரும் காலம் உங்களால் முயன்றவரை நீதி நேர்மையோடு தான தர்மம் செய்து கொண்டு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இதனை கடைபிடிக்கும் போது அடுத்தடுத்த காலங்கள் சனி பகவான் தனது கடுமைகளை குறைத்து அடுத்தடுத்து வரும் மாதங்களுக்கு அதிர்ஷ்டகரமான உயர்வு பாதைகளையும் கண்டிப்பாக காட்டுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக வரவிற்கேற்ற செலவுகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தன்னம்பிக்கையும் தைரியமும் அயராத உழைப்பும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் உறவு பலம் பெற விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். கடன் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சிக்கனத்தை கையாள முயற்சி செய்யுங்கள். பணிபுரியும் பெண்களுக்கு வேலைபளு கூடும். சக பணியாளர்களால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். இந்த விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி தொடங்கியதில் இருந்து வருகின்ற சோபகிருது வருட பங்குனி மாத இறுதி வாரம் வரை ராசிநாதனின் நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்களில் தடைகள் ஏற்படாது. முடிவெடுக்கின்ற விஷயங்கள் சாதகமாக முடியும். நட்சத்திர ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில், அதாவது 4ஆம் இடத்தில் அமர்ந்துவிட்டாலும் மனதில் நிழலாடுகின்ற கலக்கம் போல் எந்த தொந்தரவையும் ஏற்படுத்தாமல் உயர்வுகளை மட்டுமே வழங்கப் போகின்றார். உத்தியோக முயற்சியில் ஈடுபட்டு வருவதற்கு அதிர்ஷ்டத்தை வழங்கப் போகின்றார். அடுத்து இந்த விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு 2023ஆம் ஆண்டு முழுவதும் இவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த போதும் அவ்வளவாக பெரிய விசேஷ விருத்திகளை, திருப்திகளை கொடுத்திருக்க மாட்டார். காரணம், இவர்களது நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரத்தில் சஞ்சரித்ததால் தான். இந்த நிலைமை ஒட்டுமொத்தமாக மாற்றமாகி வருகின்ற 2024 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் ஏகப்பட்ட விசேஷ அனுகூலங்களை கண்டிப்பாக அடைந்து விடுவீர்கள். இந்த விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட அனுகூல நட்சத்திரத்தில் சஞ்சரித்ததால், இப்பொழுதும் சஞ்சரிப்பதால் எண்ணற்ற நல்ல பலன்கள் கடந்த 2022 நவம்பர் மாதம் முடிந்ததிலிருந்தே தொடர்ச்சியாக 13 மாதங்கள் விசேஷ நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலைமை இனி வருகின்ற மேலும் 3.5 மாதங்களுக்கு விசேஷமாக தொடரப்போகின்றது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சதுர்த்தி விரதமிருந்து ஆனைமுக பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. சிறப்பு வழிபாடாக தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வராகி அம்மனை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் வளர்ச்சியும் அதிகரிக்கும். யோக வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.